ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுட்டி டிவியில் வேர்ல்டு கார்ட்டூனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைமில் டெலிவிஷன் ஆகாமல் இருந்திருக்கும். அதில் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுட்டி டிவி தான் ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் பார்க்குற கார்ட்டூன்லேயே முழுக்க தமிழில் வந்தது. ஏன்னா மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா பென்டன் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் ஓடும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா தமிழில் ஓடும். மின்சில் அவங்கவுங்க லாங்குவேஜ் ஹிந்தி அதர் லாங்குவேஜில் ஓடும். அதுக்கு அடுத்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா போகோ. முக்கியமாக சொன்னோம்னா ஒரு சில சேனலில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் ஓடும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜில் தான் ஓடும். அதனால் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் பார்க்க முடியாது. அன்றைக்கி டைமில் சுட்டி டிவி தான் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழில் விட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூட கார்ட்டூன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானுங்கிற ஒரு ஆக்டர் வச்சு சைனீஸ் ஆக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உருவாக்கப்பட்ட கற்பனை கதை தான் ஜாக்கி சான். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே இருக்கும். ஏன்னா அதை பற்றி அதிகம் சொல்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேவரட் கார்ட்டூன் சுட்டி டிவியோட செகண்ட் பார்க்குறது ட்ராகன் பூஸ்டரோட ஒன் லைன் ஸ்டோரி அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ட்ராகன்ஸ் இருக்கும் மனுஷங்களுக்கு ஒரு சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வாலிமன் பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டுறான். அதுனா ஒரு கோல்டன் ட்ராகனை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்கும். அதுமாதிரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச கதையாக தான் இருக்கும். செகண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரெயின் ட்ராப். இது பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 5 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா வில்லங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றுறாங்க. அதுக்கு அந்த 5 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனி இடத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படிலாம் ஊரை காப்பாற்றினாங்க, உலகத்தை எப்படிலாம் காப்பாற்றினாங்க, தீய சைட்லேருந்து காப்பாற்றுறது இதோட ஒன்லைன் ஸ்டோரி. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி ஷோவாக தான் இருக்கும். வருத்தப்படாத கரடி சங்கம். அன்றைக்கி டைமில் பார்த்தீங்கன்னா 2 கரடிங்க இருக்கும். அதுக்கு முன்னே ஒரு வேட்டைக்காரன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், மனுஷங்களை பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு பதிலாக மிருகங்களை பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு மாட்டு இருக்கா அது என்ன பண்ணுவான், மரங்களை பார்த்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிடும். அதுங்கள்ட்ட மரத்தை வெட்டுறவன்ட்டு இருந்து கரடிங்க எப்படி இந்த காட்டை காப்பாற்றி வச்சுருக்காங்க, அதுதான் இந்த கடையோடது. ஆனால் அது ஒரு காமெடி ஷோ, எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக பிடிக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷக்கலக்கா மேஜிக் ஸ்லேட். இதை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இருக்கும். அந்த பேடில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரைகிறானோ அதெல்லாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படிங்கும்போது அவன் என்னென்ன வரைகிறானோ அதை வச்சு தான் அந்த எபிசோடு வரும். அது மாதிரி தான் அவன் சூப்பராக வரைவான். அது ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணிடுவான். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு ஃபுல்லாக காமெடியாக போயிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில் கிருஷ்ணா. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணரை வச்சு வந்த கதை தான். பார்த்தீங்கன்னா அவர் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு, கோபுரம் அதை எப்படி தூக்குனாரு, அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா நகைச்சுவை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த கார்ட்டூன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி ரொம்ப சொன்னால் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும் கிருஷ்ணரை பற்றி. செகண்ட் ஸ்டூவர்ட் லிட்டில். இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே காலங்கத்தால் தான் அன்றைக்கி டைமில் சின்ன வயசில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் டைமில் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எலியை பார்த்தீங்கன்னா தட்டெடுத்து அதை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அடாப்ட் பண்ணி வளர்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்காக அந்த ரேட்டுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அங்கே இருக்க பூனை பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை சாப்பிடலாம் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதுவும் ஒரு நல்ல ஷோ. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டைமில் சுட்டி டிவிக்கு இது ஒரு நல்ல கார்ட்டூனாக இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆலினால் அழகு ராஜா. இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரீடராக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டைமில் என்னென்ன தலைமை செய்தி கொடுக்கலாம், அது என்னென்ன தப்பு இருக்குதா சரி இருக்குதான்னு ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். இன்றைக்கி டைமில் பார்த்தீங்கன்னா இது இப்போ டைமில் போகிறதுல, ஆனால் அன்றைக்கி டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கார்ட்டூனாக தான் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பேட் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சதுங்க சொல்கிறத விட அன்றைக்கி டைமில் இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேர்டு கற்றுக்கணுமோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தெரிஞ்சுக்கணுமோ அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல கார்ட்டூன் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் கார்ட்டூன் சொல்கிறதோட சைனீஸ் மூவின்னு சொல்லலாம். சைனீஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா பாண்டா, அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டாங்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லது. அதுவும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் எடுத்தது தான் கும்பு பாண்டா. இதை கொஞ்ச நாள் டெலிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணுறது இல்லை, அது ஏன்னு தெரில. ஆனால் பண்ண வரைக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அது ஹீமேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ. 19 கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆகணும்னு அப்படின்னு பார்த்தா ஹீமேன் மாதிரி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கார்ட்டூன் தான் ஹீமேன். அன்றைக்கி டைமில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி டைமில் அவளுக்கு ஷோ பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணல. செகண்ட் பார்த்தீங்கன்னா குளோரியாவின் வீடு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நகைச்சுவாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. அவ்வளோ பேஸ் பண்ணி அவள் ஃபேமிலி எப்படிலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது பார்த்தீங்கன்னா குளோரியாவின் ரொம்ப பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கார்ட்டூன் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இந்த பெண் குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர். இது பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு மூவியே இருக்குது ஹாலிவுட்டில். அதை பேஸ் பண்ணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 4 பெண் குயின்ஸ் இருக்கும். அதுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் தாங்கவே முடியாதுங்க. அப்படி அந்த சேட்டைங்க என்னென்ன பண்ணுது, அந்த ஜூவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டுமே இந்த
இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல கார்ட்டூன். செகண்டு டார்சனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் த ஜங்கிள். அதை அப்படியே கார்ட்டூனாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டார்சனோட ஸ்டோரி எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நல்லாயிருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா. இதுவும் ஹாலிவுட்டில் ஆல்ரெடி மூவியாக தான் இருக்குது. அந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த கார்ட்டூன் அவளுக்கே எனக்கு பார்த்து மறந்துடுச்சு. ஆனால் அதை பற்றி ஆனால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், ஆனால் மறந்துடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மாதிரிலாம் படிப்பாங்க. அவங்களுக்குள்ளே போய் நம்ம மனுஷங்க போய் படித்தா எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன தப்புகள் நடக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வராங்க, அதை பற்றி முற்றியுமே போகும். அது வந்து ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூனில் இதுவும் முக்கியமானது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துபாத்தும் அற்புத தீவுகளும். அன்றைக்கி டைமில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலுமி ஒரு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் போய்கிட்டே இருக்கிறான். அவன் கூட ஒரு சின்ன பையனும் ஒரு பூனையும் இருக்குது. சில சமயத்தில் ஒரு பொண்ணு வரும். அது சமயத்தில் அவங்களுக்கு என்னென்ன தப்பு நடக்குது அதை பற்றி பேசுகிறது மட்டும்தான் சிந்துபாத்தும் அற்புத தீவுகளும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் மவுஸ் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வாண்டு வண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் மாதிரி தான் சின்னதாக டெலிவிஷன் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு காமெடி ஷோ, சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வரும். செகண்ட் வந்து ஜி பூம் பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மதியான டைமில் தான் டெலிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதியான டைமில் எப்பயாச்சும் லீவ் டைமில் பார்க்க முடியும், மதியம் வீட்டுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஹீரோ இருப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, ஹீரோனி தான் இருப்பான். அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். அதை பேஸ் பண்ணி தான் போய்ட்டுருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கார்ட்டூனில் உங்களுக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் இது வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்குது. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் மட்டும்தான் அன்றைக்கி டைமில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட சேனலை அவங்கவுங்க லாங்குவேஜில் போடுவாங்க. அப்படின்னு இல்லாமல் எல்லா மொழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா போய் டப்பிங் பண்ணாமல் அவங்கவுங்க லாங்குவேஜில் புரியலுங்கிறதுக்காக தமிழ்லேயே முழுக்க 24 மணி நேரமும் கொண்டு வந்தாங்க. அதுதான் பெரிய இதோட வளர்ச்சிக்கு காரணம். ஏன்னா நிறைய விஷயம் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னு தெரில. இதில் உங்களுக்கு எத்தனை கார்ட்டூன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். அந்த கார்ட்டூனில் எது இன்னமும் பார்த்து எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது திட்டு போனாங்கிற கார்ட்டூன் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க.